வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து புடவையில் கிழிச்ச ஜாக்கெட் பிட்டை வச்சு ஒரு அழகான ட்ராவல் பேக்கை தைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட அளவு என்னன்னு பார்க்கலாம். 25 இன்ச்சு வந்து நீட்டும், உயரம் வந்து 20 இன்ச்சும் இருக்கிற மாதிரியும் ஒரு வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தாக வச்சுக்கிட்டு நடுவில் வந்து திக்னஸ்காண்டி ரைஸ் பேக்கு, அப்புறம் லைனிங் துணி மூணையும் கொடுத்து நல்லா சுற்றி அடிச்சுட்டு நடுவில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி 2 செட்டு தைச்சிருக்கோம். 25க்கு 20 இன்ச்சில் வந்து 2 செட்டு தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு வந்து பாக்கெட்டு வைக்கிறதுக்காண்டி 8.5 இன்ச்சு நீட்டும், உயரம் வந்து 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் துணி மட்டும் கொடுத்து தைச்சிருக்கிறேன். நடுவில் ஒரு தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி 2 செட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஜிப்பு வந்து 8.5 இன்ச்சு நீட்டில் 2 ஜிப்பு எடுத்துருக்கிறேன். 17 இன்ச்சு தான் வேணும் நம்மளுக்கு, எக்ஸ்ட்ராவே இருக்குது. 17 இன்ச்சில் ஒரு ஜிப்பு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிக்கலாம். ரன்னர் வந்து 17 இன்ச்சுக்கு 2 ரன்னரும் 8.5 இன்ச்சுக்கு ஒரு ரன்னரும் எடுத்துருக்குறோம். கைப்பிடி வந்து 54 இன்ச்சு 54 இன்ச்சு நீட்டு இருக்கிற மாதிரி கைப்பிடி தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 கைப்பிடி. இப்போ வந்து 25க்கு 20 வந்து செட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு மடித்த பக்கம் இல்லாமல் கார்னராக இருக்கிற பக்கத்தில் வந்து 4க்கு 4 இன்ச்சு அகலத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறோம். கார்னரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடும். இப்போ 2ஆக மடிச்சிருக்கிறதுனால 4 பக்கமும் நம்மளுக்கு கட் பண்ண மாதிரி வரும். இப்போ இன்னொரு செட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இதை விரித்தோம்னா நம்மளுக்கு 4 பக்கமும் வந்து கட் பண்ண மாதிரி வரும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாக்கெட்டுக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிட்டேன். நான் சைடில் காமிச்சிருக்கிறேன், ஆனால் மேலும் கீழேயும் தான் தைச்சிருக்குறோம். இப்போ மேலே இருந்து வந்து 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஜிப்பு வைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். 8.5 இன்ச்சு ஜிப்பு எடுக்கல, அதை 2ஐயும் வந்து 2 பாக்கெட்டுக்கும் வச்சு தைக்க போகிறோம். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க நல்ல பக்கமும் ஜிப்போட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தைச்சி எடுத்துட்டோம். உள்பக்கம் வந்து படிமான தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் 2லேயுமே. இப்போ 2லேயும் ஜிப்பில் வந்து ரன்னரை கோர்த்துடலாம். இப்போ 2லேயும் வந்து ரன்னரை கோர்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். 8.5 இன்ச்சு ஜிப்பு தான் வேணும், எக்ஸ்ட்ராவே தான் இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து 25 இன்ச்சு நீட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு சென்டராக வந்து சாக் பீஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம 25 இன்ச்சை இப்போ பாக்கெட்டை வந்து அது மேலே வைக்க போகிறோம். அது பாக்கெட்லேயே வந்து ஜிப்பு வச்சு தைச்சிருக்கோம்ல, அதுலேயும் வந்து நடு சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம துணியில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது 2ஐயும் ஒன்றா இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு கீழே இருந்து அந்த கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து வந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அளவுக்கு மேலே தூக்கி வச்சு 4 பக்கம் தையல் அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 பக்கம் தையல் அடிச்சிட்டோம். 2 பக்கமும் தைச்சிட்டோம். பாக்கெட்டை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கைப்பிடி தைக்க போகிறோம். நம்ம மேலேயும் கீழேயும் தான் தையல் போட்டிருந்தோம், சைடில் 2 தையல் போடலை.
பாக்கெட்டில் சைடில் வந்து இந்த கைப்பிடியை நம்ம கீழேருந்தே வைக்கிறோம். வச்சுட்டு பாக்கெட்லேருந்து 2 இன்ச்சு உயரத்துக்கு வரைக்கும் தைக்கணும். நம்ம 2 இன்ச்சு உயரம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாக் பீஸில். அந்த அளவுக்கு வரைக்கும் வந்து நம்ம தையல் அடிக்கணும். நான் கை கட்டுறேன் பாருங்கள், அது மாதிரி தையல் அடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் தையல் அடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பாகத்தையும் அதே மாதிரி தைச்சிருக்கோம் பாருங்கள். கைப்பிடியை வச்சு இப்படி தையல் போட்டுடணும். இப்போ தைச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் மேலே மெயின் ஜிப்பு வைக்க போகிறோம். கைப்பிடி 2 கீழே இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டேன்னா 4 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். மீதி வந்து 17 இன்ச்சு தான் இருக்கும். 25ல் 17 இன்ச்சு ஜிப்பு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதை வச்சு தைச்சிடலாம். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஜிப்பு வந்து கோர்க்கும் போது 2 பக்கமும் ஒரு ஜிப்பு கோர்க்கணும், ஒரே பக்கமாக கோர்க்கக்கூடாது. இப்போ வந்து நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி உள் பக்கமாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு சைடில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் சைடில் ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து பிசுறாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பைப்பிங் வைக்க போகிறோம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு துணியை கட் பண்ணி 3 பக்கம் பைப்பிங் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பைப்பிங் வச்சிட்டோம். மேலே ஜிப்பு இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே ஜிப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 4 மூலைக்கும் நம்ம வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். கட் பண்ண இடத்த 2 ஒன்றாவும் தையல் 2 ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுடணும். கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு குண்டூசி கூட குத்திக்கோங்க நீங்கள். இது மாதிரி 4 பக்கமும் மேலே ஜிப்பும் தையலும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பக்கத்தில் 4 பக்கம் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தையல் போட்டுட்டோம். இந்த தையல் போட்ட இடத்துலையும் நம்ம வந்து 4 பக்கமும் பைப்பிங் வைக்கணும். அப்போ தான் பிசுறாக இருக்குது, பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் மடித்து தைச்சிடணும். இதே மாதிரி 4 பக்கமும் வச்சு தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 பக்கமும் தைச்சிட்டோம். பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பையை திருப்பிக்கலாம். வேஸ்ட்டாக இருந்தால் ஜாக்கெட் பிட்டை வச்சு ஒரு அழகான ட்ராவல் பேக்கு தைச்சிட்டோங்களா. பெரிய பேக்கு, நிறைய துணி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஊருக்கு போகிறதா இருந்தால் 2 ஜிப்பு இருக்குது பாருங்கள் எப்படி கோர்த்துருக்கோன்னு. ஒரு முன்பக்கமும் பின்பக்கமும் பாக்கெட் வச்சுருக்கோம். நல்லா எவ்வளோ வெயிட்னாலும் தூக்கிட்டு போகலாம். அதே மாதிரி வெயிட் தாங்குமான்னா பாருங்கள் ஜிப்பு 2 பக்கமும் ஜிப்பு. நம்ம அடி வரைக்கும் வந்து கைப்பிடி வச்சு தைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ துணி வந்து வச்சு எடுத்துகிட்டு போனாலும் வந்து நம்மளுக்கு கைப்பிடி அறந்து போகாது. வேஸ்ட்டாக அந்த ஜாக்கெட் பிட்டை வச்சு அழகான ஒரு ட்ராவல் பேக் தைச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.